அஸ்வினி நட்சத்திரம் கேது தசை மேஷ ராசியில் பிறந்த இவர்களுக்கு ஜாதகப்படி சூரிய தசையும் சந்திர தசையும் யோகத்தை தரும். ஒரு தரம் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து முதியவர்களுக்கு வஸ்திரதானம் தருவது மிகவும் சிறந்தது. மாதந்தோறும் வரும் அஸ்வினி நட்சத்திரம் தினத்தில் சரஸ்வதி தேவியை வழிபட்டு செவ்வாய் கிரகத்தையும் வழிபாடு செய்து தீபமேற்றி வழிபடவும், துவரை பருப்பு சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும், தினமும் சகலகலா வள்ளி மாலை என்னும் சரஸ்வதி ஸ்தோத்திர மாலையை படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் சிறந்தது. இஷ்ட தெய்வத்தின் திருநாமத்தை எப்பொழுதும் உங்கள் மனதிற்குள் சொல்லி வருவது மிகவும் நல்லது. பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் 2-4 பாதத்தில் பிறந்தவர்களும் ஆனி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, பங்குனி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வளமுடன் வாழ்வார்கள் என்பது உண்மை. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமியையும் கமலாம்பிகையையும் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். இஷ்ட தெய்வமாக மகா துர்கையை வழிபாடு செய்வது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் விசேஷம். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரங்கள் நன்மையை செய்யும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பகை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். எனவே கேட்டை நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தல விருட்சமாக விளங்குவது எட்டி மரம். எனவே எட்டி மரம் எந்தெந்த கோவில்களில் ஸ்தல விருட்சமாக உள்ளதோ அந்த கோவில்களில் சென்று வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். இவை அனைத்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும். மேலும் தகவல்களுக்கு எங்கள் தொடர்பு கொண்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.